ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேச வந்துட்டேன். ரொம்ப ராவுறணும். மத்தியானம் ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு உங்கள்கிட்ட ஹேர் பேக்குன்னு சொல்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கசகசா ஃபேஸ் பேக் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, லைக் போடுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர் போடுறீங்களோ இல்லையோ, நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளி. வேறு ஒன்றும் இல்லை, சும்மா கலந்து பேசுவோம் தான் வந்தேன். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? காஃபி குடிச்சிங்களா? எல்லாம் டிவி பார்த்துட்ருப்பீங்க இப்போ, நியூஸு. அப்புறம் அதனால தான் இல்லைன்னா லைவ் வருவேன். டிவி பார்த்துட்ருப்பீங்க, சீரியல் பார்த்துட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் அப்புறமேலு நேரம் இருக்கும்போது வீடியோ பார்த்துக்கோங்க. நான் இந்த டிகாஷன் கொதிக்க வச்சேன் பார்த்தீங்களா, அதில் அதை வச்சுருக்கேன். எல்லாம் அந்த வாழைக்காய் தோல் கூட போட்டிருக்கேன். அது நான் 2 மணி நேரம் செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. முடி கூட அடர்த்தியாக தெரிஞ்சுது. அந்த இது போடணும்னா இப்படி திக்காக இருந்துச்சு. ஒரு முடியும் நல்லா இருந்துச்சு. முடியலாம் ஆனால் கொட்டலை. நான் நைட்டு வந்து நான் மருதாணி போட்டு அதில் தேய்ச்சி வச்சுட்டு, இந்த இங்கே இது இருக்குது பாருங்க, ஒன்று தெரியுது வேறு, இது இருக்குது பாருங்க, எல்லா நாளைக்கு இருக்காது பாருங்கள். நான் வந்து இது தேய்க்க மாட்டேன், டை அடிக்க மாட்டேன். இது போட்டோன்னா மறுநாள் அவரி போட்டோம்னா சரியாயிடும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நேற்று நம்ம சொல்ல என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒருத்தர்கிட்டையும் கேட்டும் சொல்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. சில பேருக்கு வீட்டில் ஒரு கெட்டது நடக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, வயிற்றில் ஒரு உணர்வு. நிறைய பேர் அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. வயிற்றில் ஒரு கபன்னு ஒரு உணர்வு, ஒரு பய உணர்வு, இதெல்லாம் இருக்கும். நமக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. காலைல ஏந்திரிச்ச உடனே நல்லா 2 கையும் தேய்ச்சி கண்ணில் வச்சுக்கோங்க. கண்ணில் நிறைய நரம்புகளோட சங்கமம் இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் அந்த சத்குரு சொல்லி தான், ஒருத்தர் சொல்கிறதையும் எடுத்துக்கிறது தான், யாரையும் சார்ந்து கிடையாது. அது நல்லா இருக்குது. அதே போல் நம்ம போய் பல் தேய்ச்சிட்டு நம்ம நல்ல வாயெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு, நான் பல்பொடி தான் போடுவேன். நல்லா சுத்தமாக வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சிட்டு, கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் கொப்பளிச்சிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு அப்புறமேலு வந்து சாமி கும்பிட்டு விபூதி பூசிக்கிட்டு, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, காலை நேரத்தில் கருக்கெல்லாம் எழுந்திரிச்சு, நான் அப்படி சமயத்தில் பயந்துக்கிட்டே எழுந்திரிக்க மாட்டேன். காலை ஏதாவது கெட்டது ஏதாவது நமக்கு நினைவு வருவோன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு வானத்துலேருந்து நம்ம தலையில் அப்படியே ஒளி வெள்ளம் வந்து அப்படியே வர மாதிரி நினச்சிக்கணும். அப்படியே யாரோ தேவர்கள் நம்ம தலையில் ஒளி வெள்ளத்தை கொட்டுற மாதிரி. அதுதான் நல்ல எண்ணங்கள். அப்படியே நம்ம கண்ணை மூடி அப்படியே நினச்சோனாலாம், கண்ணை மூடி நினச்சோன்னா அப்படியே நினைப்பேன். அதுபோல் நினைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்க. நம்ம மனசு தான் பாதி. இது நடந்துருமோனா அது நடந்துடும். ஒரு பாட்டில் வைக்கும்போது உடஞ்சிரும். இது உடஞ்சிருப்போதுன்னு நினச்சோம்னா அது உடஞ்சிடும். உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கும். அதனால் நம்ம நல்ல எண்ணங்களை, நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம அன்றைக்கி நாளை தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. நல்லா நடக்கும். நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நல்ல நினைவுகளாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட லைஃப்பை வந்து நிர்ணயிக்கிறது. நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைக்கணும். இப்போ நம்ம பிள்ளை இருக்கானா, ஒரு ஆஃபீஸர் ஆகணும். அடுத்தடுத்து இங்கெல்லாம் அட்டாக் பண்ணும் எண்ணங்கள். பல எண்ணங்கள் வரும், பல பேரோட ஏச்சுக்கள் வரும், அது வரும், இது வரும். எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ளிடணும். நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். எவ்வளவோ வார்த்தைகள் வரும், எவ்வளவோ ஏச்சு பேச்சுகள் வரும், எல்லாம் பொறாமைகளில் பல வரும். அதெல்லாம் விட்டுறணும். நம்ம என்ன அவங்கவுங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு வயல் வாங்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு பையனை படிக்க வைக்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு இருக்கும். ஒரு டூர் போகிறது கூட ஒரு இலக்கு தான். டூர் போய் நம்ம சுற்றி பார்க்கணும். அதையே நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன அந்த ஊரில் எதுவும் இல்லை, இந்த ஊரில் எதுவும் இல்லை. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. நெட்டு நமக்கு உண்மையை சொல்லுது. அழகாக படித்து பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்கணும். மாணவர்கள்லாம் இருக்காங்க, படிக்கணும். குழந்தைங்கள இப்போ செல்ஃபோன்லேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியல. நம்மளே செல்ஃபோன் தான், அதில் படிப்பே செல்ஃபோனில் கொண்டாடுறாங்க. செல்ஃபோனை விடுன்னு நம்ம எங்கேருந்து சொல்கிறது? படிப்பே செல்ஃபோனில் தான் கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் எல்லோரும்
இப்போ செல்ஃபோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதை படிக்கணும் போகணும். ரொம்ப பெற்றோர்களுக்கு இப்போ பாரம் அதிகம். நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன், பசங்களுக்கெல்லாம் என்ன ஏதோ நல்லது சொல்லணும் செய்யணும் அப்படின்ட்டு. கதைகள்லாம் நிறைய நடக்குது, நமக்கு நேரில் செய்ய முடியல. ஓகே, இருக்கட்டும், பார்ப்போம், யோசிப்போம். உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நியூஸ் சொல்லுங்கள். ஃபோனில் பேசுகிறாங்க நிறைய பேர் என்கிட்ட. நம்மளோட சேனல் கண்ணியமான சேனலு, இதுலேருந்து வர்றதையோ எதுலையோ ஒரு இது கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம ஒன்றும் பணத்துக்காக நான் நிஜமாகவே ஆரம்பிக்கலை. எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுதான் முக்கியம். இதில் எந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு இல்லை. அதனால் அப்படியே அதுக்காக ஒரு செட்டிங் வச்சு அது வச்சு இது நான் வீட்டில் செய்கிறது போல தான் அப்படியே காமிக்கிறேன். அதில் நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியது கூட இருக்கும். எடிட்டிங் பண்ண வேணாமே, மறைக்க வேணாமே, அப்படியே பாருங்களேன். என்ன இப்போ அதனால் ஒன்றும் கிடையாது. என்னோட மதிப்பு எனக்கு தெரியும், உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபேஸ்புக் போடும்போது இந்த வந்துட்டா என் பேத்தி, இந்த வரேன் ஃபேஸ்புக் போடும்போது ஹேர் பேக்குங்கிறேன். எனக்கே ஒரு உணர்வு இல்லை, வந்துட்டா. ஏன்? ஓகே கைஸ், வந்துட்டா என் பேத்தி. பாருங்க, ராக்காச்சி வந்துட்டா. ஓகே கைஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் போய் மருதனை கலங்கி வைக்கணும் இந்த டீ தூளில். நாளைக்கு காலைல தேய்ச்சிப்பேன். ஓகே, பை. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பேச வந்துட்டேன். ரொம்ப ராவுறணும். மத்தியானம் ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு உங்கள்கிட்ட ஹேர் பேக்குன்னு சொல்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கசா ஃபேஸ் பேக் வச்சுக்கிட்டு. நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, லைக் போடுறீங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர் போடுறீங்களோ இல்லையோ, நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளி. வேறு ஒன்றும் இல்லை, சும்மா கலந்து பேசுவோம் தான் வந்தேன். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? காஃபி குடிச்சிங்களா? எல்லாம் டிவி பார்த்துட்ருப்பீங்க இப்போ, நியூஸு. அப்புறம் அதனால தான் இல்லைன்னா லைவ் வருவேன். டிவி பார்த்துட்ருப்பீங்க, சீரியல் பார்த்துட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் அப்புறமேலு நேரம் இருக்கும்போது வீடியோ பார்த்துக்கோங்க. நான் இந்த டிகாஷன் கொதிக்க வச்சேன் பார்த்தீங்களா, அதை வச்சுருக்கேன். எல்லாம் அந்த வாழைக்காய் தோல் கூட போட்டிருக்கேன். அது நான் 2 மணி நேரம் செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. முடி கூட அடர்த்தியாக தெரிஞ்சுது அந்த இது போடணும்னு. இப்படி திக்காக இருந்துச்சு ஒரு முடியும், நல்லா இருந்துச்சு. முடியலாம் ஆனால் கொட்டலை. நான் நைட்டு நான் மருதாணி போட்டு அதில் தேய்ச்சி வச்சுட்டு, இங்கே இருக்குது பாருங்க, ஒன்று தெரியுது வேறு, இருக்குது பாருங்க, எல்லா நாளைக்கு இருக்காது பாருங்கள். நான் இது தேய்க்க மாட்டேன், டை அடிக்க மாட்டேன். இது போட்டோன்னா மறுநாள் அவரி போட்டோம்னா சரியாயிடும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நேற்று நம்ம சொல்லி என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒருத்தர்கிட்டையும் கேட்டு சொல்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. சில பேருக்கு வீட்டில் ஒரு கெட்டது நடக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அவங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, வயிற்றில் ஒரு உணர்வு. நிறைய பேர் அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. வயிற்றில் ஒரு கபன்னு ஒரு உணர்வு, ஒரு பய உணர்வு, இதெல்லாம் இருக்கும். நமக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. காலைல ஏந்திரிச்ச உடனே நல்லா 2 கையும் தேய்ச்சி கண்ணில் வச்சுக்கோங்க. கண்ணில் நிறைய நரம்புகளோட சங்கமம் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் அந்த சத்குரு சொல்லி தான், ஒருத்தர் சொல்கிறதையும் எடுத்துக்கிறது தான், யாரையும் சார்ந்து கிடையாது. அது நல்லா இருக்குது. அதே போல் நம்ம போய் பல் தேய்ச்சிட்டு நம்ம நல்லா வாயெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு, நான் பல்பொடி தான் போடுவேன். நல்லா சுத்தமாக வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சிட்டு, கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் கொப்பளிச்சிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு அப்புறமேலு சாமி கும்பிட்டு விபூதி பூசிக்கிட்டு, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, காலை நேரத்தில் கருக்கெல்லாம் எழுந்திரிச்சு, நான் அப்படி சமயத்தில் பயந்துக்கிட்டே எழுந்திரிக்க மாட்டேன். காலை ஏதாவது கெட்டது ஏதாவது நமக்கு நினைவு வருவோன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு வானத்துலேருந்து நம்ம தலையில் அப்படியே ஒளி வெள்ளம் அப்படியே வர மாதிரி நினச்சிக்கணும். அப்படியே யாரோ தேவர்கள் நம்ம தலையில் ஒளி வெள்ளத்தை கொட்டுற மாதிரி, அதுதான் நல்ல எண்ணங்கள். அப்படியே நம்ம கண்ணை மூடி அப்படியே நினச்சோம். நான்லாம் கண்ணை மூடி நினச்சோன்னா அப்படியே நினைப்பேன்.
அதுபோல் நினைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற நம்ம மனசு தான் பாதி. இது நடந்துருமோ இது நடந்துருமோ இது நடந்துருமோனா அது நடந்துடும். ஒரு பாட்டில் வைக்கும்போது உடஞ்சிடும், இது உடஞ்சிருப்போதுன்னு நினச்சோம்னா அது உடஞ்சிடும். உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கும். அதனால் நம்ம நல்ல எண்ணங்களை, நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம அன்றைக்கி நாளை தொடங்கணும்னு வச்சுக்கோங்க, நல்லா நடக்கும். நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும், நல்ல நினைவுகளாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட லைஃப்பை வந்து நிர்ணயிக்கிறது. நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைக்கணும். இப்போ நம்ம பிள்ளை இருக்கானா, ஒரு ஆஃபீஸர் ஆகணும். அடுத்தடுத்து இங்கெல்லாம் அட்டாக் பண்ணும் எண்ணங்கள். பல எண்ணங்கள் வரும், பல பேரோட ஏச்சுக்கள் வரும், அது வரும் இது வரும். எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ளிடணும். நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். எவ்வளவோ வார்த்தைகள் வரும், எவ்வளவோ ஏச்சு பேச்சுகள் வரும், எல்லாம் பொறாமைகளில் பல வரும். அதெல்லாம் விட்டுறணும். நம்ம என்ன அவங்கவுங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு வயல் வாங்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு பையனை படிக்க வைக்கணுன்னு இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு இருக்கும். ஒரு டூர் போகிறது கூட ஒரு இலக்கு தான். டூர் போய் நம்ம சுற்றி பார்க்கணும், அதையே நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன அந்த ஊரில் எதுவும் இல்லை, இந்த ஊரில் எதுவும் இல்லை. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. நெட்டு நமக்கு உண்மையை சொல்லுது. அழகாக படித்து பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படிக்கணும், மாணவர்கள்லாம் இருக்காங்க, படிக்கணும். குழந்தைங்கள இப்போ செல்ஃபோன்லேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியல. நம்மளே செல்ஃபோன் தான், அதில் படிப்பே செல்ஃபோனில் கொண்டாடுறாங்க. செல்ஃபோனை விடுன்னு நம்ம எங்கேருந்து சொல்கிறது? படிப்பே செல்ஃபோனில் தான் கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போ செல்ஃபோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதை படிக்கணும், போகணும். ரொம்ப பெற்றோர்களுக்கு இப்போ பாரம் அதிகம். நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன், பசங்களுக்கெல்லாம் என்ன ஏதோ நல்லது சொல்லணும், செய்யணும் அப்படின்ட்டு. கதைகள்லாம் நிறைய நடக்குது, நமக்கு நேரில் செய்ய முடியல. ஓகே, இருக்கட்டும், பார்ப்போம், யோசிப்போம். உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நியூஸ் சொல்லுங்கள். ஃபோனில் பேசுகிறாங்க நிறைய பேர் என்கிட்ட. நம்மளோட சேனல் கண்ணியமான சேனலு. இதுலேருந்து வர்றதையோ எதுலையோ ஒரு இது கிடையாது. ஆனால் ஏன்னா நம்ம ஒன்றும் பணத்துக்காக நான் நிஜமாகவே ஆரம்பிக்கலை. எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுதான் முக்கியம். இதில் எந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு இல்லை. அதனால் அப்படியே அதுக்காக ஒரு செட்டிங் வச்சு அது வச்சு இது வச்சு நான் வீட்டில் செய்கிறது போல தான் அப்படியே காமிக்கிறேன். அதில் நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியது கூட இருக்கும். எடிட்டிங் பண்ண வேணாமே, மறைக்க வேணாமே, அப்படியே பாருங்களேன். என்ன இப்போ அதனால் ஒன்றும் கிடையாது. என்னோட மதிப்பு எனக்கு தெரியும், உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபேஸ்புக் போடும்போது இந்த வந்துட்டா என் பேத்தி, இந்த வரேன் ஃபேஸ்புக் போடும்போது ஹேர் பேக்குங்கிறேன். எனக்கே ஒரு உணர்வு இல்லை, வந்துட்டா. ஏன்? ஓகே கைஸ், வந்துட்டா என் பேத்தி. பாருங்க, ராக்காச்சி வந்துட்டா. ஓகே கைஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் போய் மருதனை கலங்கி வைக்கணும் இந்த டீ தூளில். நாளைக்கு காலைல தேய்ச்சிப்பேன். ஓகே, பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.